நம்பர் 1, முதலாவதாக எப்ராயிம் மேல் இருக்கிற முதல் ஆசீர்வாதம், தன் தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்ராயிம். ஆமென் சொல்லுங்கள். தகப்பனாருடைய விருப்பத்தை தாண்டி பிளஸ் பண்ணப்படுகிறவன் எப்ராயிம். நம்பர் 2, இரண்டாவதாக எப்ராயிம் மேல் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம், சடுதியிலே வெற்றியை பெறுகிறவன் எப்ராயிம். ஆமென். எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க, ஆனா எப்ராயிம் மட்டும் குறுக்கால ஓடி வெற்றியை வாங்கிட்டு சீக்கிரமாய் கடந்து வருவான். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக எப்ராயிமுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம். அந்த எப்ராயிம் எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னா, துவங்குற இடத்துல மட்டும் இல்லை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த ஓட்டத்தை நீங்கள் வெற்றியாய் முடிப்பீர்கள். இனி நீங்கள் துவங்குற காரியம் முடிவாய் அழகான முடிவு உங்களுக்கு வரும். நான் நம்புகிறேன். டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டது எல்லாத்தையும் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே கர்த்தர் மீண்டும் எடுப்பாராம். மூடப்பட்ட நிறைய துறவுகள் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜபத்திற்கு பிற்பாடு தோண்டப்படுவதாக எண்ணமற்று கிடக்கிற நிறைய காரியங்கள் திரும்ப கர்த்தருடைய தரிசனத்திற்கு வருவதாக, விழுந்து போன நிறைய தாவீதின் கூடாரங்கள் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதாக, பாழான நிறைய காரியங்கள் வயல் நிலையாய் மாறப்படுவதாக. ஹல்லேலூயா.